நம்ம என்னென்ன வகையில எல்லாம் பொருள் திரட்டக்கூடாது, என்னென்ன வகையான பொருள் நமக்கு ஹலால் ஆகாது, என்ன வகையான பொருள் நமக்கு ஹலால் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீர்களே. ஆனால் ஃபர்ஸ்ட் அடிப்படை விளைக்கணும். முதல்ல பொருளாதாரத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்னொருத்தனுடையது நமக்கு ஹலால் இல்லை. ஃபர்ஸ்ட் விளைக்கணும். ஒரு பொருள் கூட்டி குறிச்சி வியாபாரத்தை வாங்குற வட்டி அதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பொருள் இன்னொருத்தன் என்னுடையது உங்களுக்கு ஹலால் ஆகாது, உங்களுடையது தான் ஆகிவிட்டால் எனக்கு அது ஹலால் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன விளங்கிறேன்னு, ஒரு பொருள் நமக்கு எப்ப ஹலால் ஆகும் என்று கேட்டால் அது வேற யாருக்காவது அது உரிமை படைத்ததாக இருக்கிறதான்னு பார்க்கணும். இன்னொருத்தனுக்கு உரிமை படைத்ததாக இருந்தால் இன்னொருத்தனுடைய பொருள் எதுவுமே இன்னொரு மனுஷனுக்கு ஹலால் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இது நம்முடையதா. நீ என்ன பார்க்கணும், இது நம்முடையதா இல்லையா. நம்முடையது இல்லைன்னா அது இல்லை, முடிஞ்சு போச்சு, ஹராம். ஃபர்ஸ்ட் ஹராமுக்கு அளவுகள் என்னது, பிறருடைய பொருள்கள் என்கிற கிரவுண்ட் எங்க எல்லாம் வருதோ அது எல்லாமே ஹராம். விதிவிலக்கு இருக்கு, விதிவிலக்கு தான் பார்க்க போறோம். பிறருடைய பொருள் என்று வரக்கூடிய எல்லாமே நமக்கு ஹராம் ஆயிரும். அது எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில ஹஜ்ஜத்துல் விதாவுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இன்ன திமாஅக்கும் உங்களுடைய உயிர்களும், வ அம்வாலக்கும் உங்களுடைய உடைமைகளும், வ ஆராலக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகளும், பைனக்கும் ஹராம் உங்களுக்கு மத்தியில் ஹராமு. உங்களுடைய காசு என் காசு உனக்கு ஹராம், உன் காசு எனக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உயிர் உனக்கு ஹராம், உன்னுடைய உயிர் எனக்கு ஹராம். என் உயிரை நீ எடுக்கக்கூடாது, உன் உயிரை நான் எடுக்கக்கூடாது. என்னுடைய மானத்தை பங்கப்படுத்துறது உனக்கு ஹராம், உன்னுடைய மானத்தை பங்கப்படுத்துறது எனக்கு ஹராம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்தவனுடைய உயிர்கள் ஹராம், உயிர் எடுக்கிறது ஹராம். உயிர் ஹராம்னா என்ன அர்த்தம், அடுத்தவனுடைய உயிரை எடுக்கிறது ஹராம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்தவனுடைய பொருள் ஹராம்னா என்ன அர்த்தம், பொருளை எடுத்துக்கொள்வது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனின் பொருளை எடுப்பது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனுடைய உயிரை எடுப்பது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனுடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பது ஹராம் அப்படிங்கிறாங்க. சும்மா கூட இது ஹராம்னு சொல்லல. எந்த மாதிரி ஹராம் என்று சொன்னால், ஹராமுன் பைனக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க, கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த மக்கா என்ற இந்த புனிதமான ஊர் இருக்குதே, இந்த ஊர்ல எப்படி சில காரியங்கள் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இங்கே எப்படி புனிதம் தரப்பட்டிருக்கிறதோ, இந்த மாதம் இருக்கிறத துல்ஹஜ்ங்கிற இந்த மாதத்தில் சில காரியம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ பலதிக்கும் இந்த ஊரில் எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த மாதத்தில் எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, அந்த மாதிரி அடுத்தவனுடைய சொத்துக்களை புனிதம் நீ நினைக்கணும். புனிதம்னு நினைச்சா நம்ம ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவோமா? அதை புனிதம்னா அதுக்குரிய மரியாதை கொடுத்துருவோமா இல்லையா? சாதாரண பொருளை கொடுக்குற ஒரு மரியாதையை விட, வீட்டுக்கு கொடுக்குற மரியாதையை விட பள்ளிவாசலுக்கு கூட மரியாதை கொடுப்போமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு கொடுக்குற மரியாதையை விட காபத்துல்லாவுக்கு போனா அதை விட அதிக மரியாதை நம்ம கொடுப்போமா இல்லையா? ஒரு பொருளில் புனிதம் அதிகரிக்கும் பொழுது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையும் அதிகரிக்கும். அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க பிறர் சொத்து உங்களுக்கு ஹராம். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டியது முதல் பாடல் பாடம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பால பாடம்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒன்னு, அடுத்தவன் இதை நீ எப்படி எடுக்கிற, அதான் டாபிக். அடுத்தவனுடைய சொத்து உனக்கு, அடுத்தவனுடைய ஒரு பொருக்கு சோறா இருந்தாலும் சரி, அடுத்தவனுடைய சட்டையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, பிறருடையது நமக்கு ஹலால் ஆகாது. இதை சொல்றாங்க. இது புகாரியில 67வது ஹதீஸ், 105, 1741, 4406, 5550, 7078, 7447 இவ்வளவு இடங்கள்லையும் புகாரில பதிவாக இருக்கிறது. நீங்க ஒருத்தனுடைய பொருள் அடுத்தவனுக்கு ஹராம். இது கடைசி ஹஜ்ஜில் கடுமையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வார்த்தையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிமுடைய அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமாகும். முஸ்லிமுடைய அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு என்னவாகும், ஹராமாகும். தமுஹு வ மாலுஹு வ இர்லுஹு, அவனுடைய ரத்தன உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய மானம் ஆகிய அனைத்துமே ஹராம். கவனமா இருந்துக்க. பிறர் சொத்தை எடுத்துறாதே, பிறர் உயிரை எடுத்துறாதே, பிறர் மானத்துக்கு பங்கை ஏற்படுத்திடாதே. இது முஸ்லிம்ல 4650வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிறருடைய இது நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம்னா, ஒருத்தர் அமானிதமா உங்கள்கிட்ட தந்து வச்சுக்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன் இல்லைன்னு சொன்னா பிறர் தான் போயிடுதா இல்லையா? அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, தம்பி சின்ன பையலா இருக்கிறான், அண்ணங்காரன் முக்காவாசி வீட்டு எடுத்துக்கிட்டு காவாசி வீட்டு தம்பி கிட்ட தானே அவங்க காசு, அது அடுத்தவங்க காசு தானே,
இது ஹராம் ஆயிருதா இல்லை? இதெல்லாம் ஹராமு. நீங்க ஹராம்னு நம்ம என்ன நினைச்சிட்டு வியாபாரத்தில் மட்டும் தான் ஹராம். நிறைய பேர் ஹராம்னா அது வியாபாரத்துக்கு உள்ள விஷயம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹராம்ங்கிறது வியாபாரம் சின்ன ஒரு மேட்டருங்க. வியாபாரம் மட்டும் ஹராம் அல்ல, வாழ்க்கையில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த ஆளுடைய பொருளை சாதாரணமா என்ன செஞ்சிடறோம், எடுத்துடுறோம். திருடுறது, திருட்டுலாம் ஹராம் இதில் ஒடியாந்துரும். என்னென்னலாம் இதில் அடங்கு நீங்களே விஸ்தீர்ணப்படுத்திக்கிற வேண்டியதான். திருடுனா என்னது, இதுதான். இன்னொருத்தர் பொருளை எடுத்துக்கிட்டீங்க. பங்காளிக்கு துரோகம் செஞ்சா என்ன, இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க. பிக் பாக்கெட் அடிச்சா என்ன, இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க. கீழே கிடக்கு எடுத்து பாக்கெட்ல போட்டா என்ன, இன்னொருத்தன் பொருளை எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அடுத்தவனுடையது ஹராம் என்பதுல என்னென்ன கொள்ள, திருட்டு, பிக் பாக்கெட்டு, மோசடி, தெரியாம எடுத்து அமானித மோசடி, வாங்கினது இல்லைன்னு சொல்வது, இதுல என்னென்னலாம் வருது, அடுத்த ஆள் இருந்து என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரே அளவுகள் அவ்வளவு அடிபட்டு போகுது. ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல தேவையில்லை. என்ன விளைக்கிறேன்னு, இது அடுத்தவனுடையதா நம்முடையதா, சோத்தை திங்கும் போது இது அடுத்தவனுடைய நம்முடையதா, சட்டையை போடும்போது இது அடுத்தவனுடையதா நம்முடையதா, அடுத்தவன் வேணாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு வரணும். இது இந்த உட்கார்ந்து இருக்கிற வீடு அடுத்தவனுடையதா நம்முடையதா இப்படின்னு பார்க்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பள்ளிவாசல் நம்ம தான் நினைச்சிடக்கூடாது. விளக்குதா? அதுக்கெல்லாம் விதிவிலக்கு வரும். விளக்குதா? எது விதிவிலக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டால் சுருக்கமாக அடிப்படையோடு தெரிந்து கொள்ள, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பிறருடையது ஹராம் விளங்கிருங்க. என்னென்ன அதுல விதிவிலக்கு கொடுத்துருக்கு அதை மட்டும் கழிச்சு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே நீங்க பத்தவா சொல்லிடலாம். இது கூடுமா கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, விதிவிலக்குகளை மட்டும்தான் நீங்க கவனமா பட்டியல் போட்டு ஆபத்தில் வச்சுக்கணும். பிறர் பொருளாக இருந்தால் இன்னது மட்டும் நமக்கு ஹலால் ஆகும், பிறர் பொருளாக இருந்தால் இன்னது நமக்கு என்னவாகாது, ஹலால் ஆகாதுன்னு விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் விளங்குற என்ன அடிப்படை, பிறருடையது நமக்கு ஹலால் இல்லை. இது முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலைஸ யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக போவது இல்லை, ஹலால் ஆகவே ஆகாது. மின் அஹீஹி, பிறருடைய சொத்தில் இருந்து ஒரு முஸ்லிமுக்கு செய்வன் எதுவும் ஹலாலாக முடியாது. இல்லாமா அஹல்ல மின் நஃப்ஸிஹி, அவனா உனக்கு ஹலாலாக்கி தருகிறானே அதை தவிர. பிறருடையது ஹலால் ஆகும், நான் உங்களுக்கு தர்றேன், ஹலால் ஆயிடும். என்னுடையதுதான் இது, நானா உங்களுக்கு தர்றேன், இப்ப ஹலால் ஆயிடுது. பிறருடையதுன்னு இல்லை, அவனாக உனக்கு எதை தருகிறானோ, ஹலாலாக்கி தருகிறானோ அதை தவிர வேற எதுவும் பிறருடைய சொத்துக்கள்ல, பிறருடைய பொருள்கள்ல உனக்கு ஹலால் கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 3012வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு விஷயம். இதே கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, பொருளாதாரத்தை தப்பான முறையில் சாப்பிடாதீர்கள். துதுலு பிஹா இலல் ஹுக்காம், நீதிமன்றத்தில் அதை கொண்டு சென்று, எதுக்காக கொண்டு சென்றீங்க, லிதாகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ், பிறருடைய சொத்தை நீங்க பறிச்சு திம்பதற்காக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க. அதுதானே கேஸ்லாம் கொண்டு போறான். ரெண்டு பேரும் எனக்கு தான் உனக்கு தான் கொண்டு போனா கண்டிப்பா அது ஒருத்தனுக்குள்ளா தானே இருக்கும், ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்குமா? இது என்னுடையதான் உன்னுடையதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கண்டிப்பா இன்னொருத்தன் அடுத்த கொஞ்சத்துக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தம். அது யாருங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும், நீதிபதி கூட தெரியாது, ரசூலுல்லாஹ் கூட தெரியாம போயிடும். ஆனா என்ன இருக்குது, ரெண்டு பேரும் இது என்னுடையதுன்னு சண்டை போட்டா கண்டிப்பா ஒருத்தன் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறான், அவன் எவங்கிறது தெரியல, இது யார்ட்டையும் இருக்க வேணாம். சொத்து கேஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தன் சொத்துக்கு ஒருத்தன் ஆசைப்படுறான், தன்னுடைய சொத்தை காப்பாற்ற ஒருத்தன் பாடுபடுறான். இதான் மேட்ரு. அப்ப இந்த கேஸுகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு நல்லவனாயிட்ட சிவில் கேஸ் பூரா வாபஸ் ஆகி போயிடும். அவ்வளவு நல்லவனா போயிட்டான்னு வைக்க, வேணாப்பா ஓய்தாப்பா, எதுக்கு வம்பு இருந்தா நீ வச்சுக்க, ஓய்தா நீ வச்சுக்க, ஓய்தா நீ வச்சுக்க, இப்படி எல்லாம் செஞ்சுட்டான்னு சொன்னா நீதிமன்றம் ஃப்ரீ ஆயிருமா இல்லையா? இந்த கேஸ் இந்த மாதிரி அடுத்தவன் சொத்தை திங்கிறதுக்காக தான் நீதிமன்றங்களுடைய பணம், நம்முடைய வரிப்பணம் எல்லாம் வீணாவது. எதுக்குன்னா பிறர் சொத்து தன்னுடையதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான், இன்னொருத்தன் அதை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுறான். இதான் பஞ்சாயத்து. அப்ப இது கூடாது. இது குர்ஆன்ல எல்லாம் கண்டிக்கிறான். இந்த மாதிரி கோர்ட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க, பிறர் சொத்தை சாப்பிடுவதற்காக நீதிமன்றங்களுக்கு போவாதீர்கள். அப்ப எந்தெந்த முஸ்லிம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கானோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? நம்ம சொத்தை காப்பாத்துறதுக்கு வழக்கு போட்டோமா, அடுத்தவன் சொத்தை நம்முடையதை ஆக்குவதற்கு வழக்கு போட்டோமா? ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்கிற இந்த புனித ரமலான்ல அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சம் உடையவனா இருப்பானே, ஆனால் அவன் இப்ப நினைச்சு பார்க்க என்ன செய்யணும், இந்த கேஸ் போட்டிருக்கிறோமே அவன் தானே, நம்ம தட்டி பறிக்க தானே இந்த கேஸை போட்டிருக்கிறோம், நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு வா, முடிஞ்சு போச்சு கதை. எதுக்கு அதை போய் தட்டி பறிக்க நீ நீதிமன்றத்துக்கு போற? நீதிமன்றம் போறது தப்புன்னு நல்லா சொல்றான். அடுத்தவன் சொத்தை ஒன்னு சொத்தை ஆக்குறதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போயிடாதே அப்படின்னு அல்லாஹ் 2வது சூராவுல 182வது வசனத்தில் கடுமையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறான்.
இப்போ ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்யறேன், அண்ணன் பாகப்பிரிவினை பங்காளி சண்டையெல்லாம் வருது பாருங்களேன். எல்லாத்துலையும் நீதிபதிக்கு தெரியறதை விட யாருக்கு தெரியும்? சம்பந்தப்பட்டவனு தான் தெரியும். இது எனக்கா உனக்கா நம்பர் சண்டை போட்டுக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் யாருடையது. அதுல சந்தேகம் இருக்கா? என்னுடையது இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னுடையதான் உனக்கு தெரியும். ஆனா வெளியில ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். மேற்று என்ன, எந்த சொத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிற ரெண்டு பேருக்கும் தெரியும் இது என்னுடையது அல்ல, இது இவனுடையது தான். ரெண்டு பேரும் அதை தெளிவாக விளங்கி வச்சிருப்பார்கள். அப்ப ஏன் போட்டு வீம்புக்கு போறீங்க? ஒரு மூமின் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தெளிவாக செய்யறான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆடு நிக்குது, ஆடு தானே பால் கறந்து குடிப்பாங்க, ஒட்ட கண்டை வச்சுக்கிறோமே, மாடுன்னு கூட வச்சுக்கிறோமே. மாட்டு தெருவில் போயிட்டு இருக்கு, நல்லா மட்டி கணத்து பால் கறந்து சுரந்து நிக்குது, பிடிச்சி கட்டி போட்டு பால் கறந்து குடிக்கலாமா? அவன் வீட்டு மாடு தானே, நம்முடையது இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா யஹ்லி பண்ண அகதுன் மாஷியத்தை முறையின் பிகைரி இதுனிஹி. எந்த ஒரு மனிதனும் எதுக்கு இந்த மாட்டை சொல்றாங்கன்னு கேட்டா, இதுலயா ஒரு கிரவுண்ட் இருக்கு. என்ன கிரவுண்ட் இருக்குது? தெருவில் நிக்குது, புட்டியா வச்சிருக்காங்க, அவன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான், தெருவுலான விட்டுருக்கான், தெருவில் விட்டு அதை யாரும் எடுத்துக்கலாம் தானே. அப்படி நினைத்து கொண்டு தெருவில் போற ஆட்டு மாட்டெல்லாம் பால் கறந்து குடிச்சிருவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய யாருமே இன்னொருத்தனுடைய மாட்டுல ஆட்டுல கால்நடைகள்ல பால் கறந்து அவனுடைய பர்மிஷன் இல்லாம பால் கறந்து குடிச்சிடாதீங்க. சின்ன ஒரு அற்பமான விஷயம். இந்த பால் கறந்து குடிக்கிற ₹1,00,000 பால் கறந்து ஒரு லிட்டர் பால் ₹20, 6 லிட்டர் கறக்குமா, 1/4 லிட்டர் கறக்குமா, ₹5 இந்த காலத்துல. ஒரு டீ குடிக்கிற காசு, 2 டீ குடிக்கிற காசு தான். இதை செய்யாதேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் லட்சக்கணக்கான சொத்துக்களை அடுத்தவனுக்கு ஆசைப்படுறான். ஒரு சின்ன ஒரு பொருளுக்கு செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறது புகாரியில 2435வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முடிவுக்கு வரணும், அடுத்தவனது எனக்கு வேணாம். வேற வேற வியாபாரத்தில் நீங்க நிறையெல்லாம் காட்டுற ரெண்டாவது விஷயம். முதல் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னது? பிறருடைய என்னுடைய எனக்கு வந்தா போதும், அடுத்தவன் சொத்து யாருடையதும் எனக்கு தேவையில்லை. சரி, அப்படி ஆசைப்பட்ட என்ன வாகும், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் கானத்துலஹு மதுலமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷைஇன். ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இன்னொரு மனிதனிடமிருந்து அவனுடைய மானத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அல்லது அவனுடைய பொருளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால், என்னுடைய மானத்தின் மீது ஒருத்தன் அவதூறாக ஒன்று சொல்லிவிட்டான், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லது என்னுடைய சொத்தின் மீது ஒருத்தன் உரிமை கொண்டாடி இருக்கிறான், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய மானத்தின் மீதோ என்னுடைய சொத்தின் மீதோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குமையானால் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹு, சம்பந்தப்பட்டவனை போய் பார்த்து அவனிடத்துல அதை ஹலாலாக ஆக்கி கொள்ளுங்கள். இந்தப்போ அவன்கிட்ட வாங்கின திண்டு விட்டேன், இன்னைக்கு என் வசதி இல்லை, நான் மன்னிச்சிக்க, அல்லாவுக்கா ஹலாலாக்கி விட்டுன்னு கேட்டுக்கணும். கொடுக்க சக்தி இருந்தால் கொடுத்துருங்க. ஒரு ஆள்கிட்ட வாங்கினீங்க, ₹1000 தந்து வச்சார் அமானிதமா, திண்டு முடிச்சிட்டீங்க, ஆனா இன்னைக்கு கொடுக்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இனிமே செய்யாம இருக்கிறது ஒரு கதை வேற. ஏற்கனவே செஞ்சதுக்கு ரசூலுல்லாஹ் பரிகாரம் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தி நடந்திருப்போம்ல, இதுக்கு முந்தி அடுத்த ஆளுடைய சொத்தை எடுத்திருப்போமா இல்லையா? அந்த எடுத்ததை கொடுக்க வழி இருந்தா கொடுத்துற இயலும், கொடுத்து விட்டுருங்க. கொடுக்க வழி இல்லாத அளவுக்கு நம்ம திண்டு முடிச்சிருப்போம், நம்மளை விட்டு போயிருக்கும், நம்ம அடுத்தவன் சொத்தை வாங்கி வேற ஆளுக்கு வித்துருப்போம், அவன்ட்டு அது போயிருக்கும். இப்ப நம்மள்ட்ட திருப்பி கொடுக்க இயலாது, காசும் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றது? அவனை போய் பார்த்து, நீங்க ₹1000 கொடுத்த நெசந்தாங்க, இல்லைன்னு சும்மா சொல்லிவிட்டேன், இப்ப நான் மறுமைக்கு பயப்படுறேன், நீங்க எனக்கா அல்லாவுக்கா என்னை மன்னிச்சிருங்க, மறுமையில கேசு கொண்டு வந்துடாதீங்க, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சா நான் இப்படி திருப்பி தந்துடுறேன், இல்லைன்னு நீங்க அல்லாவுக்கா என்னை மன்னிச்சுக்கிறீங்க நீங்க சொல்லிடணுமா? ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹு, சம்பந்தப்பட்டவனை அல் யௌம, இன்னைக்கே போய் அல் யௌமங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது லேட் பண்ணக்கூடாதான், இன்னைக்கு கேட்கும் போது அந்த தோணுமா, அடுத்த நாள் மாறிடுவோமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யார் இந்த மாதிரி அநீதி செஞ்சிருக்கீங்களோ இன்னைக்கே போய் எல்லாரும் கேட்டுருங்கிறாங்க. அதையே நானும் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இன்னைக்கே போய் என்ன செஞ்சிருங்க, இதை லேட் பண்ணிடாம சைத்தான் வந்து எடுத்துறதுக்கு முன்னாடி இன்றைக்கே அதுல இருந்து என்ன செஞ்சுக்கிறீங்க? இன்றைக்குன்னா எப்போ இதை படிக்கிறீங்களோ அன்னைக்கு, நீங்க இன்னைக்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. நாளைக்கு இந்த ஹதீஸை படிச்சா இன்னைக்கு நீ நாளைக்கு செஞ்சுட்டு போ, அடுத்த மாசம் இந்த ஹதீஸை பார்க்கறோம் செஞ்சுட்டு போ, அன்னைக்கே செஞ்சுட்டு போ. என்றைக்கு இந்த நியூஸ் நமக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கே அதை செஞ்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எதுக்கு சொல்றாங்க? கபல அல்லாஹ் யகுன தீனாருன் வலா திர்ஹமுன், தங்க காசோ வெள்ளி காசோ இல்லாத ஒரு நாள் இருக்குல்ல, அது வர்றதுக்கு முன்னாடி. இங்கேதான் தங்க காசு வெள்ளி காசுலாம் வேலை செய்யும்பா. இதெல்லாம் செலவாணி ஆகாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் எழுப்பி அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி யாரிடமிருந்து நீ அநியாயம் செஞ்சிருக்கிறாயோ, அது காசு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, மானம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, உடனே அவன்கிட்ட ஹலால் வாங்கிக்க. இல்லைன்னா என்னவாக? இன்கானலஹு அமலுன் சாலிஹுன், அநியாயம் செஞ்சிருக்கிறானே அவன்கிட்ட நல்லறங்கள் ஏதாவது இருந்தால், அநியாயம் செஞ்சவன் தொழுது இருப்பான், அடுத்தவன் சொத்தை பறிச்சவன் நோன்பு வச்சிருப்பான்,
வேற எத்தனையோ நல்ல காரியங்கள் செஞ்சு லிஸ்ட்ல என்ன செய்வான், அவனுடைய அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும். அப்ப யாருக்கு நல்ல காரியங்கள் ஏதாவது இருக்குமேயானால் உஹித மின்ஹு, அந்த நல்ல அமல் அவனிடமிருந்து எடுக்கப்படும். பி கத்ரி மதுலமத்திஹி, அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு. அளவு அவன் தான் தீர்மானிப்பான். எவ்வளவு எடுப்பான்னு நமக்கு தெரிய முடியாது. 100 ரூபாய்க்கு என்னத்தை எடுப்பான்னு நமக்கு தெரியாது. அளவை நமக்கு சொல்லி தரல. என்ன அளவு பெரிய அளவா எடுத்து ஒண்ணு மிஞ்சாத போறோம். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வான், அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்க இவன்ட்ட நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திருக்கிற. 1 லட்சம் ரூபாய்க்கு உன்னுடைய இவ்வளவு அமலை நான் எடுக்கிறேன், நீ செஞ்சில இவ்வளவு நல்ல அமலை எடுத்து நான் அவன்கிட்ட கொடுக்க போறேன். நம்ம செஞ்ச அமல் அவனுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம செஞ்ச தொழுகை நமக்கு இல்லைன்னா, நம்ம செஞ்ச நோம்பு நமக்கு இல்லைன்னா, நம்ம செஞ்ச தான தர்மங்களுடைய நன்மை நமக்கு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்றாங்க உஹித மின்ஹு பி கத்ரி மதுலமத்திஹி, அவனுடைய அநியாயத்தின் அளவுக்கு ஏற்றவாறு அது எடுக்கப்படும். ஓ இல்லம் தக்குன் லஹு ஹசனாத்துன், நல்லதே இல்லை இவன் இந்த அநியாயத்தை பண்ணிவிட்டு ஊர் நன்மை செய்யாதவனா இருக்கிறான். இவ்வளவு அநியாயம் பண்ணி அடுத்த வச்சு திண்டு விட்டு ஏதாவது தொழுகா நம்ம இடமா இருக்க மாட்டான், உன்னையும் காண எம்டியா இருக்கிறான். அப்ப என்ன செய்வான் அல்ல, அப்ப கேட்பான்ல, அப்ப என்ன செய்விய சவால் வர்ற மாதிரி அப்பவும் செய்வேன். என்ன செய்வேன், இவன்கிட்ட உள்ள தப்பை எடுத்து வந்தல வச்சிருவேன். இவன் தப்பு திருடி இருப்பானா, விபச்சாரம் பண்ணிருப்பானா, இந்த பாவத்தை நீ இப்ப சுமந்துக்க, அவன்கிட்ட மைனஸ் பண்ணி உங்ககிட்ட விபச்சாரம் செய்யாத நீ அவன் செஞ்ச விபச்சாரத்துக்குரிய தண்டனை நீ அனுபவிக்கணும், அவன் செஞ்ச அநியாயத்துக்குரிய தண்டனை நீ இப்ப அனுபவின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே நரகன்னு கன்ஃபார்ம் ஆனா கூட இவனையும் சேர்த்து டபுள் ஆகி போயிடும். தண்டனுடைய அளவு கூடி போயிடும், கடுமை கூடி போயிடும். பாவங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா மறுமையில, அந்த மாதிரி ஆயிரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2449, 6534 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடுத்தவன் சொத்துக்கு நம்ம வேணாம், அதுல கவனமா இருங்க. பிறர் பொருளுக்கு எந்த காலத்திலையும் ஆசைப்படவே செய்யாதீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமான பஷருன், நானும் ஒரு மனிதன், உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். இன்னஹு யத்தீனில் ஹஸ்மு, உங்கள் என்கிட்ட வழக்கு கொண்டு வர்றீங்க, இது என்னுடையதான் 2 பேர் வர்றீங்கப்பா, என்ன செய்றீங்க, பல அல்ல பாலக்கும் ஐயக்கூன அபுலகம் இம்பாலின், உங்கள சில பேர் சிலரை விட தெளிவா எடுத்து சொல்றீங்க, இது என்னுடையதுன்னு சண்டைக்கு வர்றீங்க. ஒருத்தனுக்கு பேச தெரியல, உண்மையில் அவன் தான் சொத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். ஒருத்தன் சொந்தக்காரனா இருக்க மாட்டான், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அழகா எடுத்து சொல்லுவான், அழகா என்னுடையதான் என்பதற்கு ஆர்குமெண்ட்ல என்ன செய்வான், அவன் ஜெயிப்பான். அந்த மாதிரி இருந்தவன ஃபஹசிபு அன்னஹு சதக, இவன் தான் உண்மை சொல்றான் நான் நினைச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேர் வர்றீங்க, என்னுடையதான் என்று கேச சொல்றீங்க, நான் என்ன பண்றேன், இந்த பேச தெரியாதவன் மேல தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், பேச தெரிஞ்சவன் தான் கரெக்டான நான் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு அக்லீல குபிதாலிக்க, உன்னுடையதான் எடுத்துட்டு போப்பான்னு அவனுக்கு கொடுத்து விட்டுருவேன். இப்படி நான் செய்து விட்டால் ஃபஇன்னமாஹிய கிதாத்தும் மினன் நார், இந்த மாதிரி என்கிட்ட எவனாச்சும் தீர்ப்பு வாங்கிட்டு போனீங்க, நீ என்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு போகல, நரக கொல்லிக்கட்டையை வாங்கிட்டு போற, யாவும் வச்சுக்க, இது அங்க நரக கொல்லிக்கட்டை நிற்கும், என்னை விட நீ ஏமாத்திரலாம், நீ அடுத்தவனுடைய சொத்தை ஏவாயிலிருந்து தீர்ப்பு பெற்று உனக்கு சாதகமா வாங்கிட்டு போனாயானால் நீ வாங்குறது என்ன, இந்த பொருளை வாங்க, இந்த வீட்டை வாங்கல, இந்த சொத்தை வாங்கல, நீ எதை வாங்குற, நரகத்தின் கொல்லிக்கட்டை என்னிடத்திலிருந்து வாங்குகிறாய், வேணும்னா அது ஜாஸ்தி ஆகிக்க, நரகத்தின் கொல்லிக்கட்டை அதிகமாகிட்டு போங்கடான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. விரும்புனா அதை ஜாஸ்தி ஆகிட்டு போங்கடான்னு சொல்லி கோபத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ண. அப்ப அடுத்தவன் சொத்துக்கு நம்ம ஆசைப்பட்டால் நரக கொல்லிக்கட்டை நம்ம சுமக்கிறோம், நரக கங்குகளை நம்ம சுமக்கிறோம் என்று இது புகாரில 2458, 2680, 6967, 7169, 7181, 7185 ஆகிய ஹதீசுகள்ல இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பிறருடைய பொருளை நம்ம எந்த காரணத்தினாலையும் நினைக்க கூடாது, நம்முடைய நினைக்க கூடாது. இது பொதுவான விதிங்க.